important. நான் Practical guidance. மாறனுக்காக நான் இத சொல்றேன். நான் இது பிராக்டிக்கலா எனக்கு அப்ளை பண்ணது ரீசெண்டா. இப்ப என் நெவியோட நீஸோட பையனை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி we are all very tired, no doubt about it. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்த நேரத்துல டாக்டர் என்ன உள்ள கூப்பிட்டு இருக்காரு டு டிஸ்கஸ் த கேஸ். அந்த சமயத்துல கதவு திறக்கும் போது என் கால் கதவுல பட்டு நசுங்கிடுச்சு. it has started bleeding. It is giving me excruciating pain. அப்ப நான் ஒரு நிமிஷம் நினைச்சேன், இப்ப இந்த பெயினை நான் கொண்டாடணுமா, இந்த வந்த போன் கால்ல அத குரு பூஜைக்காக ஒருத்தர் ரொம்ப அன்பா கூப்பிட்டு இருக்கார், அதை நான் அட்டென்ட் பண்ணுமா, இல்ல டாக்டர் அவசரமா அவங்கள வர சொல்லுங்க, கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. so many things. அந்த சமயத்துல when you focus your mind on the immediate requirement, then அந்த கால்ல வலிச்சது ஒண்ணுமே தெரியல எனக்கு. it is bleeding and தரையில எல்லாம் என் கால்ல இருந்து ரத்தம் வந்தது பார்த்துட்டு அங்க இருந்த நர்ஸ் ஓடி எனக்கு கட்டு போட்டாங்க. இத நான் பிராக்டிக்கலா சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ங்கிறது it is in our mind. Body experiences pain, but when you feel that yourself is independent of the body, then the body and the pain separates from you. இது நம்ம சார் சொல்ற மாதிரி நம்ம கிரியா பண்ண மெடிடேஷன் பண்ண this separating capacity will increase in you. இதான் நான் பர்சனலா பார்த்தது நான் ஷேர் பண்ணிக்கணும். ஜெய் குட். thank you so much. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, அது வெரி குட். தாரா, நீ என்ன கேட்கறதம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பியூட்டிஃபுல்லா பண்ணாம். சரி சரி, பியூட்டிஃபுல்லா thank you. நம்ம பிராக்டிகலா நம்ம முன்னேறணும். நம்ம we have should go in ஆத்ம சாதனா further and further. எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இரு வினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன், சித்தம் இனி உண்மையில் வைத்திருக்க நினைத்தேன், திக்கு வேறில்லை ஐயா, தீனரை காக்கும் கை ஐயா, தூக்கிய திருவடி துணையென நான் நம்பினேன், தூரிய நடராஜனே. அது அப்புறம் தானே பாட்டு, சரியா? அதனால நம்ம முன்னேறணும். அதுக்குதான் நான் எல்லாரையும் பேசுறது, ஷேர் பண்றது. நானும் ஜெயஸ்ரீ அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம், எது வாழ்க்கை எது வாழ்க்கை. கடைசியில பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டான் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டான் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் தான் இறைவன். அதுதான் நம்ம என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அதுக்கு என்னுடைய உரை உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பயன்படுறதா இருந்தா I am blessed always. Jai Gurudev. Jai Gurudev. Happy. Thanks for giving me a chance to talk. Thank you. Always, it's an open forum. Definitely, it's all for sharing and for the mutual progress. It's always. Jai Gurudev. Thank you.